இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்களை சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களது இல்லம் தேடி ஆண்டவரது கல்வாரி பலி வருகிறது. அவரை நோக்கியவர்களாக உங்களது வாழ்க்கையில் அவர் எத்தனையோ காரியங்கள், நன்மையின் காரியங்கள் பண்ணியிருக்கிறார் அல்லவா? அவற்றுக்கெல்லாம் நன்றிகளை இந்த பலி மூலமாக ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு உள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அத்தனையும் போட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று எத்தனையோ பேர் உங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவரை நோக்கி நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு இன்றைய நாளில் ஒரு குடும்பம் விசேஷித்த நன்றிகளை ஆண்டவருக்கு ஏறெடுத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். தங்களது வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல விதமான நன்மை தனங்கள், தொழிலில் அவங்களுக்கு கிடைத்த முன்னேற்றம், அவர்கள் மேற்கொண்ட பரீட்சைகள்ல ஆண்டவர் கொடுத்த வெற்றி, உடல்ல ஆரோக்கியம், இப்படி வாழ்க்கை பூராக ஆண்டவர் செய்து வந்த சகல நன்மைத்தனத்திற்கும் ஆண்டவரை நோக்கி நன்றிகளை இந்த குடும்பம் ஏறெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆந்தனி, ரென்சி, ரேச்சல், ஆண்ட்ரியா ஆகியோரை இறைவன் தொடர்ந்து தன்னுடைய கிருபையினால் நிறைத்து காத்தருள வேண்டும். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்தின் மீது பொழிய வேண்டும் என்றும், ஆண்டவரது தயவு இவர்களோடு கூடவே இருந்து பக்கபலமாக இறைவன் தாமே இவர்களுக்கு எந்நாளும் துணையாக இருந்து தன்னுடைய செட்டையின் மறைவில் வைத்து காத்தருள வேண்டும் என்று இவர்களுக்காகவும், அத்தோடு நம் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களை இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், மரித்து போன நெல்சன் பெர்னாண்டோவுக்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்றும் இந்த பலி வழியாக நாமும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்களை வாழ அழைத்து ஆசிரால் நிறைத்து எங்களை காத்துக்கொள்ள போகின்றீர் என்கின்ற வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. இன்றைய நாள் பூராக, ஏன் எங்களது வாழ்க்கை பூராகவும் எங்களோடு கூடவே இருப்பீராக. சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து எங்களை நன்மைகளால் நிறைத்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்கினியவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசரிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து,
குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவர் என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களை அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பேதுரு அவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு பேதுரு ஆனவர்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 தடவை கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறிய 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 அப்படின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இதை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொன்னா, பேதுரு ஆனவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வாட்டி மறுதளித்தவர். இப்படி 3 வாட்டி மறுதளித்தவர்கிட்ட இயேசு ஆண்டவர் கேட்கிறார், 3 வாட்டி கேட்கிறாரு. அவருடைய பழைய நிலையை அவருக்கு சுட்டி காட்டி அவரை காயப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு, நீ என்ன நேசிப்பியாக இருந்தால் என்னுடைய ஆடுகளை நீதான் பேணி வளர்க்கணும். அப்படி ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன 3 வாட்டி மறுதளிச்சது கிடையாது, மாறாக இந்த 3 வாட்டி நான் உன்கிட்ட கேட்கிறேனே, என்ன நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், இந்த 3 வாட்டி நான் கேட்பது உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு, உன் மூலமாக என்னுடைய ஆடுகள் பல மடங்காக ஆசீர்வதிப்பதற்கு. அதற்குரிய சிறந்த உதாரணம் எது தெரியுமா? பெந்தகோஸ்து தினம். பெந்தகோஸ்து தினத்துல எந்த பேதுருவானவர் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பிடிபட்ட வேளையில தனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தாரோ, அதே பேதுருவானவர் தைரியத்தோடு வெளியில போனார், போதித்தார். 3 வாட்டி இயேசு கேட்டார் இல்லையா, என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியா? அந்த 3 வாட்டியும் அவர் ஆமா 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 அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதற்கு பரிசாக அவருடைய பேச்சு எத்தனையோ பேர் தொடப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்து சேர்ந்தார்கள். அப்படி வந்து சேர்ந்தவர்களினுடைய தொகை எத்தனை அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம், 3000 ஜனங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த 3 வாட்டி கேட்டதுமே பேதுருவானவர் கடைசியில மனசுடைஞ்சு போனாரு. ஆனா ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்தி சொல்றாரு, இந்த பாரு பேதுரு, நான் இந்த 3 வாட்டி கேட்டது வேறு எதற்காகவும் அல்ல, நீதான் முதன்மையாக எனக்காக போய் பேச போகின்றவர். அப்படி பேசுகிற வேளையில ஒரே நாள்ல 3000 பேரினுடைய இதயங்களை நீ தொடுவாய் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அன்பின் உள்ளங்களே, கடந்த காலத்துல நீங்க எப்பேற்பட்ட காரியங்களை தப்பாக பண்ணி இருந்தாலும், தப்பான வாழ்க்கை வாழ்ந்து இருந்தாலும், அந்த வாழ்க்கையை இன்னைக்கு அந்த கடந்த காலத்துக்குள்ள போய் உங்களால திருத்திக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிலை இருக்கிறது இல்லையா, அது பேதுருவானவருடைய நிலை. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி அமைக்க விரும்புகிறாயா? ஆம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் திரும்பவும் கேட்பாரு, மாற்றி அமைக்க விரும்புகிறாயா? ஆம் அப்படின்னு சொல்லுங்க. அதே ஆண்டவர் 3வது வாட்டி உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்க வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேதுருவானவரை போன்று நீங்க உறுதியாக சொல்வீர்களாக இருந்தால் இன்னையில இருந்தே உங்க வாழ்க்கை செழிப்பை நோக்கி நகரும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களது வாழ்க்கை வசந்தமே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து வருவாராக. மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக.
மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை.
இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விஷேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்களை ஆசீரோடு அழைத்திருக்கிறீரே,
நன்றி அப்பா. கூடவே இருப்பீராக. சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் எங்களை நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது அன்னையினது ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு திரும்பிச் செல்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக உறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. அப்பா தகப்பனே, கனியாகிய அன்னை மரியாவை எங்களுக்கு பாதுகாவலியாக தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதல் எங்களது வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர வேண்டும் என்றும், எங்களுக்காக அவர் உம்மண்டை வருகின்ற வேளையில் அவர் கேட்கின்ற அத்தனை காரியங்களையும் உம்முடைய திருக்குமாரனின் கிருபையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுக்காக அவர் பாதுகாப்பின் பாதுகாவலியாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, இன்றைய நாளை ஆண்டவரது திருப்பலியோடும் அன்னையினது ஆசிரோடும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் பூராகவும் ஆண்டவரது ஆசீர் நிறைந்திருக்கும். ஆண்டவரது ஆசீரோடு வாழும் பொழுது நாம் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடம் தந்துவிட்டு நாம் அத்தனை பேரும் இன்று மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே,
கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே பரிந்து பேசும், உம் மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, உம் மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.